குட் டே டு ஆல். வெல்கம் டு ஈரோ டு யூரோப் சேனல். ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால் வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு ஏற்ற மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. சாண்டா கிளாஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வந்து இங்கே அதாவது அப்ராட்ஸில் ஃபேமஸான சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. லிண்ட் இந்த சாக்லேட் வந்து சுவிட்சர்லாந்தில் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்கே வந்து ஃபேக்ட்ரி கூட இருக்குது சுவிட்சர்லாந்தில். ஸோ இதோட பேக்கிங்கே வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. அடுத்தது ஃபெராரோ சாக்லேட் வந்து இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸ். இந்த சாக்லேட் மோரோவர் வந்து இந்தியாவில் எல்லா பக்கமுமே கிடைக்கும். மில்காலேயும் வந்து சாண்டா கிளாஸஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து இந்த டைம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாக்லேட், 100 டைமண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதில் வந்து 100 டிஃப்ரெண்ட் டேஸ்டான சாக்லேட்ஸ் வந்து ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேலே. இதோட ப்ரைஸ் வந்து 16.99 யூரோஸ், அதாவது 17 யூரோஸ் வித் ஆஃபர்ஸோடு இருந்துச்சு. இது வந்து ஒரு கிஃப்ட் பேக் கொடுக்குற மாதிரி, கிஃப்ட் பேக்கிங் பண்ணி அப்படியே ரெடியாக இருந்துச்சு, அப்படியே கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஹுக் டைப்பில் கேண்டீஸ் எல்லாமே வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இட்ஸ் ஸோ அமேசிங் டு சி. கிட்ஸ் ஆர் வெரி ஒரு போய் அதை எடுத்துகிட்டே இருந்தாங்க. இங்கே இருந்த கடைக்கு வந்திருந்த கிட்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு பேக்கிங் மெத்தட்லேயே இருந்துச்சு. ஜேம்ஸ் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வித்தியாசமாக மார்வெல்ஸ், அந்த சூப்பர்மேன் அந்த மாதிரி போட்டு பார்பி இருக்கிற மாதிரி நிறைய சாக்லேட்ஸும் கூட வந்து வச்சுருந்தாங்க. கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சாக்லேட். கிண்டர் ஜாய் கூட இருந்துச்சு. கிண்டர் ஜாயிலே வந்து அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரேப் பண்ணி, கவர்ஸ் ரேப் பண்ணி வித்தியாசமான சாண்டா கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃபெராரோ சாக்லேட்ஸில் சில சாக்லேட்ஸ் வந்து அப்படி கிஃப்ட் பேக்கிங் கொடுக்குற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்தா அப்படியே ஒரு சாக்லேட் வேர்ல்டு அப்படி தான் இருக்கும். ஒரு ஹாஃப் பில்டிங் வந்து அப்படியே சாக்லேட்டுக்காகவே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக சாக்லேட்ஸ் தான் இருந்துச்சு. சாண்டா கிளாஸ் கிஃப்ட் மாதிரியும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, கிஃப்ட் பேக்கர்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமான சாக்லேட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு வேஃபிள்ஸ் மாதிரி, ஃப்ளேவர்ஸில் இருக்கிற ஒரு சாக்லேட்ஸ். அடுத்தது வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருந்த சில பல சாக்லேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, அந்த சாக்லேட் சாப்பிட்டா அந்த ட்ரிங்க் குடித்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த சாக்லேட்டில் மென்ஷன் ஆகிருந்தது. உள்ளே வந்து ஆக்சுவலி அந்த ஆல்கஹால் சாக்லேட் அப்படின்னு சொல்லியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய குக்கீஸ் ஐட்டம் கூட இருந்துச்சு, வித்தியாசமான குக்கீஸ் எல்லாமே இருந்துச்சு. மில்கா சாக்லேட் இஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுவும் வந்து சுவிட்சர்லாந்தில் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட். ஃபெராரோ கிளாசிக், இதில் வந்து ஹேசல்நட் ஃப்ளேவர்ஸோடு இருந்துச்சு. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஹேசல்நட்டோட ஃப்ளேவர் வந்து அப்படியே டீப்பாக இருந்துச்சு. டார்க் சாக்லேட்லேயும் அந்த ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட் அப்படிங்கிற சாக்லேட்டும் வந்து கோகோனட் ஃப்ளேவரில் நல்லா இருந்துச்சு. இந்த சாக்லேட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் இருக்கிற வந்து சாக்லேட்ஸாக இருந்துச்சு. ரம் பார், வோட்கா, அதுக்கப்புறம் வந்து விஸ்கி அந்த மாதிரி சாக்லேட் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த சாக்லேட் சாப்பிட்டோம்னா ஒரிஜினலாகவே ஆல்கஹால் குடித்த ஃபீல் இருக்கும், ஃப்ளேவர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அதுலேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. லிண்டன்லேயே நிறைய ஃப்ளேவர்ஃபுல்லான சாக்லேட்ஸும் பார்த்தோம். வித்தியாசமான ஃப்ளேவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவரோட ஃப்ளேவர்ஸ், ஃப்ரூட்டோட ஃப்ளேவர்ஸ், நட்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே இருக்கிற சாக்லேட்ஸில் மோஸ்ட்லி வந்து சுகர் வந்து கம்மியாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க.
இந்த சாக்லேட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸாலேயே பண்ணியிருக்காங்க. ஹேசல்நட், அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எல்லாமே வச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஹேசல்நட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. டார்க் சாக்லேட் இங்கே நிறையா பேர் வந்து எடுத்துப்பாங்க. ஜெர்மனியில் இருக்கிறவங்க, அதாவது அப்ராடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டார்க் சாக்லேட் வந்து நிறையா வந்து சாப்பிடுவாங்க. அடுத்தது சில்லி ஃப்ளேவர்ஸில் கூட வந்து சாக்லேட் இருந்துச்சு. ஆரஞ்ச் அண்ட் சில்லி ஃப்ளேவர்ஸ். மில்கா இந்த ஃப்ளேவரில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபேக்ட்ரி வந்து ஒரிஜினலாக வந்து ஆரிஜின் வந்து சுவிட்சர்லாந்தில் தான் இந்த வந்து மில்கா சாக்லேட்டோட கம்பெனி இருக்குது. ஃபேக்ட்ரியும் அங்கே தான் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. மில்கா சாக்லேட் தான் நிறைய காலியாக இருக்குது, எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. டார்க் சாக்லேட், மில்க் ஃப்ளேவர் அண்ட் நார்மல் சாக்லேட். அது போக மில்காலே வந்து குக்கீஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது நம்ம டைரி மில்க், கேட்பரியோட ப்ராடக்ட். இதுவுமே இங்கே வந்து கிடைக்கிது. பட் டேஸ்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கும் இங்கே இருக்கிற டைரி மில்க்குக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும். ஃப்ளேவர்ஸ் இங்கே இருக்கிற ஒரு சாக்லேட்டும் ஃப்ளேவர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நைஸ். இந்த சாக்லேட் ரொம்ப எல்லாரோட ஃபேவரட்ஸ்னு கூட சொல்லலாம் இந்த சாக்லேட்ஸ். ஸோ இதுலேயுமே நிறையா வந்து ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஒரு 4-5 ஃப்ளேவர் வரைக்குமே பார்த்துருந்தோம். சாண்டா கிளாஸ் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து சாண்டா கிளாஸ் இருந்தது. ஏன்னா இவங்களோட டார்கெட் வந்து கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் தான். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸஸ் வரைக்குமே வந்து சாண்டா கிளாஸஸ் வந்து இருக்கும். கிட்ஸ் வந்து தவறாமல் வந்து இதை எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிட்டு கிறிஸ்மஸ் வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய சாண்டா கிளாஸ். That's all today. Thanks for watching and subscribe to my channel.